மின்னஞ்சல் எழுதுவது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்க போவது மின்னஞ்சல் பெறுநர்களான to, cc, bcc, உரைகளை வடிவமைத்தல், ஃபைல்களை இணைத்தல், ஃபைல்களை கூகுள் டிரைவ் வழியாக பகிர்தல், புகைப்படம் அல்லது இணைய தொடுப்பை இணைத்தல், மேலும் கம்போஸ் விண்டோவில் உள்ள தேர்வுகள். இதை கற்க நமக்கு இணைய இணைப்பு மற்றும் வெப் பிரவுசர் தேவை. பயிற்சிக்காக நான் Firefoxஐ பயன்படுத்துகிறேன். பயிற்சியை துவங்கலாம். வெப் பிரவுசரை திறந்து http://gmail.com என உள்ளிடவும். லாகின் பக்கம் திறக்கப்படுகிறது. யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்டை அதற்கான பெட்டிகளில் உள்ளிடவும். லாகின் பக்கம் தங்கள் யூசர்நேம் உடன் திறக்கப்பட்டிருந்தால் இந்த கணினியில் நீங்கள் முன்னதாக இந்த பக்கத்தை அணுகியுள்ளீர்கள். பாஸ்வேர்டை உள்ளிடுவோம். பின் சைன் இன் பட்டன் மீது கிளிக் செய்யவும். நாம் ஜிமெயில் பக்கத்தில் உள்ளோம். மின்னஞ்சல் எழுத உதவும் தேர்வுகளை பற்றி காணலாம். முதலில் கம்போஸ் பட்டன் மீது கிளிக் செய்யவும். கம்போஸ் விண்டோ திறக்கப்படுகிறது. to பகுதி பெறுநரின் முகவரியிட. இதில் 3 தேர்வுகள் உள்ளன. to, cc, bcc. cc என்பது கார்பன் காப்பி மற்றும் bcc என்பது பிளைண்ட் கார்பன் காப்பியை குறிக்கும். நாம் யாருக்கு மின்னஞ்சல் அனுப்ப உள்ளோமோ அவரின் முகவரியை toவில் உள்ளிட வேண்டும். இதோ உதாரணம். ஒன்றிற்கும் மேற்பட்டோருக்கு அனுப்ப வேண்டுமா அதையும் toவில் உள்ளிட வேண்டும். இதோ உதாரணம். cc என்பது பிறருக்கு இந்த மின்னஞ்சலின் பிரதியை அனுப்புவதற்கு. to மற்றும் cc ல் உள்ளிடப்பட்ட பெறுநர்கள் பிற பெறுநர்களின் முகவரிகளை காணலாம். இதோ உதாரணம். bcc மூலம் மறைமுக பிரதியை பிறருக்கு அனுப்பலாம். இதன் மூலம் to, cc ல் உள்ள பெறுநர்கள் bcc ல் உள்ள பெறுநர்களை காண இயலாது. bcc ல் இருப்பவர்கள் to, cc ல் உள்ள பெறுநர்களை காணலாம். ஆனால் bcc ல் உள்ள பிற பெறுநர்களை காண இயலாது. அனுப்புனர் அனைத்து பெறுநர்களையும் காணலாம். இதோ உதாரணம். முக்கிய குறிப்பு. to, cc, bcc ல் எத்தனை பெறுநர்கள் வேண்டுமானாலும் சேர்க்கலாம். ஆனால் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 500 நபர்களுக்கு மட்டுமே அனுப்ப இயலும். ஒவ்வொரு முகவரிக்கு இடையிலும் காமா, கோலன் அல்லது ஸ்பேஸ் இருக்க வேண்டும். ஜிமெயில் கம்போஸ் விண்டோவிற்கு செல்வோம். முன்னிருப்பாக கர்சர் toவில் இருக்கும். பெறுநரின் முகவரியை உள்ளிடலாம். toவில் ray.becky.0808@gmail.com என்ற மின்னஞ்சலை தரலாம். cc ல் 0808iambecky@gmail.com, bcc ல் stlibreoffice@gmail.com மற்றும் info@spoken-tutorial.org. சப்ஜெக்ட் மீது கிளிக் செய்து மின்னஞ்சலின் விவரத்தை சுருக்கமாக உள்ளிடவும். நான் பார்ட்னர் வித் us என உள்ளிடுகிறேன். கண்டென்ட் பகுதியில் நமது செய்தியை உள்ளிடலாம். Spoken Tutorial project is helping to bridge the digital divide. Gmail நமது செய்தியை வடிவமைக்க சில வசதிகளை கொண்டுள்ளது. அவை கம்போஸ் விண்டோவின் கீழ்ப்புறத்தில் உள்ளது. இல்லையெனில் formatting toolbarஐ அணுக formatting options மீது கிளிக் செய்யவும். இங்கே fonts, sizes, bold, italic, underline, text color, align, numbered and bulleted list,
மற்றும் இண்டென்டேஷன் போன்ற தேர்வுகள் உள்ளன. இந்த தேர்வுகள் ஒரு வேர்ட் ப்ராசசர் அப்ளிகேஷனில் உள்ளவை போன்றதே. இவைகளை நீங்களே கற்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் எனது செய்தியை இப்படி வடிவமைத்துள்ளேன். ஃபார்மேட்டிங் டூல்பாரை மறைக்க ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் மீது கிளிக் செய்யவும். கம்போஸ் விண்டோவில் ஃபைல்ஸ், போட்டோஸ், லிங்க்ஸ் மற்றும் எமோடிகான்ஸ் ஐ இணைக்க சில தேர்வுகளும் உள்ளன. பிறருக்கு டாக்குமெண்ட் மற்றும் ஃபைல்களை பகிர நாம் அட்டாச் ஃபைல்ஸ் அல்லது இன்சர்ட் ஃபைல்ஸ் யூசிங் டிரைவ் ஐ பயன்படுத்தலாம். அனைத்து மின்னஞ்சல் நிறுவனங்களும் இந்த வசதியை வழங்குகின்றன. நாம் 25 MB அளவு வரை இணைப்புகளை இணைக்கலாம். அதற்கு மேல் அளவு உள்ளவற்றை இன்சர்ட் ஃபைல்ஸ் யூசிங் டிரைவ் மூலம் அனுப்பலாம். 1 MB க்கு குறைவான ஒரு PDF ஃபைலை இணைப்போம். பேப்பர் கிளிப் போன்றுள்ள அட்டாச் ஃபைல் மீது கிளிக் செய்யவும். இது ஃபைல் பிரவுசரை திறக்கிறது. இணைக்க விரும்பும் ஃபைலை தேர்ந்தெடுக்கவும். டெஸ்க்டாப்பில் உள்ள myscript.pdf ஐ தேர்ந்தெடுத்து ஓபன் மீது கிளிக் செய்யவும். நமது ஃபைல் இணைக்கப்படுவதை காணலாம். அட்டாச் ஃபைல் மூலம் பல ஃபைல்களையும் இணைக்கலாம். ஒரு இணைக்கப்பட்ட ஃபைலை நீக்க அருகில் உள்ள பெருக்கல் குறி மீது கிளிக் செய்யவும். இப்பொழுது 30 MB அளவு உள்ள ஒரு ஃபைலை இணைக்கலாம். என்னிடம் 30 MB அளவு கொண்ட ஒரு zip ஃபைல் டெஸ்க்டாப்பில் உள்ளது. மீண்டும் ஒரு முறை அட்டாச் ஃபைலை கிளிக் செய்யவும். 30 MB zip ஃபைலை தேர்ந்தெடுத்து ஓபன் மீது கிளிக் செய்யவும். ஒரு செய்தி தோன்றுகிறது. The file you are trying to send exceeds the 25 MB attachment limit. மேலும் Send using Google Drive என்ற வசதியையும் அளிக்கிறது. Send using Google Drive மீது கிளிக் செய்யவும். தற்போதைக்கு இதை மூடுகிறேன். Insert Files using Drive மீது கிளிக் செய்யவும். தற்போது கண்ட அதே விண்டோவை காணலாம். இதில் 3 tabகள் உள்ளன. My Drive, Shared with Me மற்றும் Upload. முன்னிருப்பாக ஏற்கனவே பதிவேற்றிய ஃபைல்கள் My Driveன் கீழ் இருக்கும். இதோ ஒரு ஃபைல் உள்ளது. இது Google டீமால் கணக்கு உருவாக்கும் போது நம்முடன் பகிரப்பட்டது. Shared with Me மீது கிளிக் செய்யவும். No one shared any files with you yet என்ற செய்தியை காணலாம். யாராவது நமக்கு கோப்பை பகிர்ந்தால் அது Shared with Me இல் இடம்பெற்றிருக்கும். இப்பொழுது அப்லோடிங் மீது கிளிக் செய்து ஒரு புதிய ஃபைலை பதிவேற்றலாம். Select Files from your computer மீது கிளிக் செய்யவும். பதிவேற்ற வேண்டிய ஃபைலை கணினியில் தேர்ந்தெடுத்து ஓபன் மீது கிளிக் செய்யவும். பல ஃபைல்களை பதிவேற்ற Add more files மீது கிளிக் செய்யவும். தற்போதைக்கு இதை தவிர்த்து ஒரு ஃபைலை பதிவேற்றுகிறேன். ஃபைலை பதிவேற்றிய பின் மின்னஞ்சலுடன் எப்படி இணைக்க வேண்டும் என குறிப்பிடவும். கீழ் வலதுபுறத்தில் 2 பட்டன்கள் உள்ளதை கவனிக்கவும். Insert as Drive Link மற்றும் Attachment. முன்னிருப்பாக Insert as Drive Link தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். Attachment ஐ தேர்ந்தெடுத்தால் ஃபைல் ஒரு attachment ஆக சேர்க்கப்படும். இதை இப்படியே விட்டுவிடலாம். கீழ் இடதுபுறத்தில் உள்ள Upload பட்டன் மீது கிளிக் செய்யவும். இது பதிவேற்ற துவங்குகிறது. இணைய வேகத்திற்கேற்ப சற்றே தாமதமாகலாம். முடிந்த பின் கண்டென்ட் ஏரியாவில் அந்த ஃபைலின் தொடுப்பை காணலாம். மின்னஞ்சலுடன் இமேஜஸ் ஐ இணைக்க Insert Photo மீது கிளிக் செய்யவும். Upload Photos விண்டோ திறக்கப்படுகிறது. நம் கணினியில் உள்ள புகைப்படம் அல்லது இமேஜின் வெப்சைட் அட்ரஸை இங்கு தரலாம். தற்போதைக்கு புகைப்படத்தை இணைக்க விரும்பவில்லை. எனவே கேன்சல் மீது கிளிக் செய்கிறேன். இதை நீங்களே கற்று தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து Insert Link மீது கிளிக் செய்யவும். Edit Link டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. Text to Displayவில் தொடுப்பாக மாற வேண்டிய உரையை உள்ளிடவும். நான் ஸ்போக்கன் டியூட்டோரியல் என உள்ளிடுகிறேன்.
லிங்க் to பிரிவில் முன்னிருப்பாக வெப் அட்ரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். டெக்ஸ்ட் fieldல் http://spoken-tutorial.org என்ற முகவரியை உள்ளிடலாம். பின் OK மீது கிளிக் செய்யவும். கன்டென்ட் ஏரியாவில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்ற உரை தொடுப்பாக மாறியதை காணலாம். அதன் மீது கிளிக் செய்கிறேன். அதன் கீழ் ஒரு சிறிய பாப்-அப் விண்டோ திறக்கப்படுகிறது. அது கோ to லிங்க் என சொல்கிறது. அந்த முகவரியை கிளிக் செய்ய அது நம்மை ஸ்போக்கன் டியூட்டோரியல் இணையத்தின் ஹோம் பேஜுக்கு கொண்டு செல்கிறது. இந்த முகவரியை மாற்ற அல்லது நீக்க சேஞ்ச் அல்லது ரிமூவ் தேர்வுகள் மீது கிளிக் செய்யவும். மேலும் எமோடிகான் உதவியுடன் உணர்ச்சிகளை குறிக்கும் புகைப்படங்களையும் இணைக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் இந்த வசதியை பயன்படுத்தவும். கவனித்தால் த்ராஷ் அருகில் சேவ் என்ற உரையை காணலாம். ஒவ்வொரு முறை நாம் உள்ளடக்கத்தை சேர்க்கும் போதோ அல்லது நீக்கும் போதோ நமது மின்னஞ்சல் தானாகவே டிராஃப்ட் போல்டரில் சேமிக்கப்படும். இணையமோ அல்லது மின்சாரமோ துண்டிக்கப்பட்டால் நாம் செய்தியை திரும்ப பெற நமக்கு இது உதவுகிறது. இந்த செய்தியை நீக்க த்ராஷ் மீது கிளிக் செய்யவும். இது இந்த மின்னஞ்சலை டிராஃப்ட் போல்டரில் இருந்து நீக்கிவிடும். த்ராஷ் அருகில் உள்ள மோர் ஆப்ஷன் மீது கிளிக் செய்யவும். டிஃபால்ட் to full screen வசதி கம்போஸ் விண்டோவை பெரியதாக்க உதவும். லேபல் இதை பற்றி பின்வரும் டுடோரியலில் காணலாம். plain text mode இது உரையின் வடிவமைப்புகளை நீக்கி சாதாரண உரையாக மாற்ற உதவுகிறது. பிரின்ட் தேர்வு நாம் எழுதிய மின்னஞ்சலை அச்சிட உதவுகிறது. செக் ஸ்பெல்லிங் நமது செய்தியில் உள்ள எழுத்துப் பிழைகளை சரி செய்ய. மின்னஞ்சல் அனுப்ப தயாராகி விட்டது. சென்ட் மீது கிளிக் செய்யவும். திரையில் ஒரு செய்தி தோன்றும். This drive file is not shared with all recipients. ஏனென்றால் நாம் அந்த கோப்பை இந்த மின்னஞ்சல் பெறுநர்களுக்கு இன்னும் பகிரவில்லை. Share and send மீது கிளிக் செய்யவும். திரையில் இந்த இரண்டு செய்திகளில் ஒன்றை காணலாம். Sending அல்லது Your message has been sent. அனுப்பிய மின்னஞ்சலை பார்க்க View message என்ற தொடுப்பை கிளிக் செய்யவும். மின்னஞ்சலின் உள்ளடக்கத்தை இங்கு காணலாம். ஒவ்வொன்றாக சரிபார்க்கலாம். இதோ attachments மற்றும் URL லிங்க். மின்னஞ்சல் முகவரியின் கீழே ஒரு தலைகீழ் முக்கோணத்தை காணலாம். அதை கிளிக் செய்கிறேன். நாம் பெறுநர்களான to, cc, bcc இன் முகவரிகளை காணலாம். பெறுநர்களுக்கு எப்படி மின்னஞ்சல் தெரிகிறது என பார்க்கலாம். இது cc இல் உள்ள ஒரு பயனரின் மெயில் ஐடி. நாம் அனுப்பிய செய்தியை இங்கு காணலாம். அதை திறக்கிறேன். Show details மீது கிளிக் செய்யவும். இது BCC ஐ தவிர்த்து to மற்றும் CC பெறுநர்களை காட்டுகிறது. இது BCC பெறுநரின் மெயில் ஐடி. இதோ நமது செய்தி. அதை திறக்கிறேன். Show details மீது கிளிக் செய்யவும். இங்கு to, CC மற்றும் BCC பெறுநர்களை காணலாம். அனுப்புனரின் மின்னஞ்சல் கணக்கிற்கு வருவோம். இங்கே கவனித்தால் BCC இல் 2 பெறுநர்கள் உள்ளன. ஆனால் இதில் ஒன்றை மட்டுமே காண இயல்கிறது. BCC இன் செயல்பாடு இதுதான். வேற்றுமையை நன்கு புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த டுடோரியலின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இதில் நாம் கற்றது மின்னஞ்சல் பெறுநர்களான to, CC, BCC, மின்னஞ்சலின் உரையை வடிவமைப்பது, மின்னஞ்சலுடன் ஃபைல்களை இணைப்பது, ஃபைல்களை Google Drive வழியாக பகிர்வது, புகைப்படம் அல்லது இணைய தொடுப்பை இணைப்பது, மேலும் கம்போஸ் விண்டோவின் தேர்வுகள். இந்த இணையதளத்தில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட்டை எடுத்துரைக்கிறது. இதை தரவிறக்கம் செய்து பார்க்கவும். நாங்கள் பயிற்சிகள் நடத்தி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றோம்.
மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு ஆதரவு NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேற்கொண்ட விவரங்கள் இந்த இணையதள முகவரியில் உள்ளது. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவின், IIT மும்பையிலிருந்து. நன்றி.